சிபிஎஸ்இ 9th ஸ்டூடெண்ட்ஸ் புது புக்கில் இருக்க சாப்டர் ஒன்னோட எண்டு சாப்டர் எக்ஸசைஸில் இருக்க கொஷின் ஒன்ல இருந்து 8 வரையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவோட பேசிக் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சில ஷார்ட்கட்ஸும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சேலஞ்சுமே இருக்கு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. வெல்கம் டு பிரைமேக்ஸ் தமிழ். லெட் ஸ்டார்ட். கொஷின் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஆக்சஸ். நமக்கு ஜென்ரலா எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும், ஒய் ஆக்சிஸ்னு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு ஆக்சிஸும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, அந்த இடத்துல இருக்க கோஆர்டினேட் பேரு 0,0 நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னா, நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0 அண்ட் ஒய் கோஆர்டினேட்டும் 0. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கேட்டிருக்காங்கன்னா, W has a x coordinate equal to -5. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் வரைஞ்சிடறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதில் டபிள்யூவோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அது -5ல இருக்கு. நமக்கு ஒய் ஆக்சிஸில் எந்த கோஆர்டினேட்னு அதுக்கு தெரியாது. ஸோ அதனால அதை ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிட்டோம். கேன் யூ ப்ரெடிக்ட் த கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் ஹெச்? அப்போ நம்ம ஹெச்ங்கிற கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆனால் அதுக்கான டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் இஸ் ஆன் த லைன் த்ரூ டபிள்யூ parallel to y axis. இப்போ y axisக்கு parallel ஒரு லைன் நம்ம வரைகிறோம். ஆனா அது w ஓட கோஆர்டினேட்டை பாஸ் பண்ணி போகணும். w வந்து -5,0 நான் சொல்லலை. -5 வந்து x கோஆர்டினேட். அப்போ எங்க வேணாலும் w இருந்திருக்கும். அதை பாஸ் பண்ணி போற மாதிரி ஒரு parallel லைன் எதுக்கு y ஆக்சிஸ்க்கு அதுக்கு இருக்க மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ h ஓட கோஆர்டினேட் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். h ஓட கோஆர்டினேட் வந்து x கோஆர்டினேட் -5 தான். ஆனா அது எங்க வேணாலும் இருந்திருக்கும் h இந்த லைன்ல. கரெக்டா? அப்போ -5,y தான் ஹெச்சோட கோஆர்டினேட். சரி, நெக்ஸ்ட் அதுலயே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் குவாட்ரண்ட் ஹெச் லைஸ்? ஹெச் வந்து எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகும்? ஸோ இந்த குவாட்ரண்ட் பேரு செகண்ட் குவாட்ரண்ட், இந்த குவாட்ரண்ட் பேரு தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ நம்மளோட ஹெச் எங்க வேணாலும் லை ஆயிருக்கும். ஸோ அதனால செகண்ட் ஆர் தேர்ட் குவாட்ரண்ட், இது ரெண்டுல எங்க வேணாலும் இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். கொஸ்டின் 3 என்ன கேட்டிருக்காங்கன்னா, RAMP அப்படின்னு 4 கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் இதே ஆர்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு டயக்ராம் கிடைக்கும். அந்த டயக்ராம் வச்சு நம்ம 3 சப்டிஷன் ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆரை பிளாட் பண்ணோம். ஆர் வந்து 3,0. ஸோ 3,0 நமக்கு இந்த இடத்துல இருக்கும். அடுத்து ஏ வந்து 0,-2. ஸோ ஏ வந்து இந்த இடத்துல இருக்கும். எம் வந்து -5,-2. ஸோ எம் வந்து இந்த பிளேஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து -5,2 வந்து பியோட பாயிண்ட். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணால் நமக்கு எப்படி டயக்ராம் வரும்னா, ஸ்ட்ரைட் லைன் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க எல்லா டயக்ராமையும். ஸோ வி கெட் அ டயக்ராம் லைக் திஸ். ஸோ இந்த டயக்ராமை வச்சு நம்ம ரிமைனிங் சப்டிஷனுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு இந்த RAMP அந்த டயக்ராமில் ரெண்டு சைடு வந்து பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். அந்த சைடு என்ன நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். பர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. இங்கே பாருங்க, 90 டிகிரி இங்கே தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லைனோட பேர் வந்து PM. அது வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு? இந்த ஏஎம்ங்கிற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அப்போ பிஎம்மும் ஏஎம்மும் பெர்பெண்டிகுலர். இது ஃபர்ஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிஷனோட ஆன்சர், ஒன் சைட் ஆஃப் RAMP இஸ் parallel டு ஒன் ஆஃப் த ஆக்சிஸ். நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு இருக்கும். அதுக்கு பேரலா இருக்க மாதிரி லைன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க, இந்த ஏஎம்ங்கிற லைன் வந்து எதுக்கு பேரலா இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த லைன் பாருங்க, பிஎம்ங்கிற லைன். பிஎம்ங்கிற லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கும். ஸோ பேரலல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகாது. அது பேர் தான் நம்ம பேரலல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போறோம். டூ பாயிண்ட்ஸ் தட் ஆர் மிரர் இமேஜ் ஆஃப் ஈச் அதர் இன் ஒன் ஆக்சிஸ், விச் ஆக்சிஸ் வில் பி திஸ்? மிரர் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இந்த இடம் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த இடம் ஒய் ஆக்சிஸ். எனக்கு வந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 3,2. ஸோ 3 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும். ஸோ 3,2ங்கிற பாயிண்ட் இது. ஸோ இப்போ நான் இது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து, எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு கண்ணாடி மாதிரி, மிரர் மாதிரி நான் வச்சுட்டு இந்த 3,2 இமேஜாக நான் கண்ணாடியில் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா எனக்கு எங்கே வரும்னா இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துக்கும் பேர் 3 தான். ஆனால் அதோட ஒய் கோஆர்டினேட் மட்டும் ஆப்போசிட் சைனாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்த அந்த 4 பாயிண்ட் இருக்குங்களா, அதில் எந்த பாயிண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டயக்ராமாவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாயிண்ட்டும் இந்த இடத்துல இருக்க பாயிண்ட்டும் லைக் மிரர் மாதிரி இருக்கும். எந்த ஆக்சிஸை பொறுத்து? எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மிரர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பி கோஆர்டினேட் வந்து நமக்கு -5,2.
ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மிரரா நமக்கு எங்க விழுகுது, எம்ங்கிற பாயிண்டா விழுகுது. ஸோ எம்மோட கோஆர்டினேட் வந்து -5, -2. பாத்தீங்களா, இதுல ஒய் கோஆர்டினேட் மட்டும் ஆப்போசிட் சைன்ல சேஞ்ச் ஆயிருக்கும், எக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காது. இதே மாதிரி வேற எந்த பாயிண்ட்டுமே நமக்கு இல்லை. ஸோ அதனால இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிஷன். We will now enter into the fourth question. டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதோட பேசிக் இதில் சொல்லி கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போக போறோம். ஃபர்ஸ்ட் 0ல நான் இருக்கேன். இப்போ வேற ஒரு பர்சன் வந்து 3ல இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளால 3 யூனிட்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்ல முடியும். அதே வந்து இங்கே ஒரு பர்சன் வந்து -2ல இருக்காங்கனாலும் 0லேருந்து இந்த ரெண்டு பர்சனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ்னு என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். இது வந்து நமக்கு 1 டைமென்ஷனாக இருக்கப்ப. இப்போ எனக்கு வந்து 2 டைமென்ஷனாக இருக்கப்ப டிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 3,2 இந்த பாயிண்ட்ல இருக்கேன். ஏங்கிற பர்சன் நான் 3,2ல இருக்கேன். பிங்கிற பர்சன் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. -2ன்னு வச்சுக்கலாமா இந்த இடத்த? ஓகே. -2, இதுவும் -2ன்னு வச்சுக்கலாம். ஸோ -2, -2ல இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஏங்கிற பர்சனுக்கும் பிங்கிற பர்சனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க தான் நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஏ வந்து இதை எக்ஸாம்பிளாக 3,2 எடுத்துக்கலாம். பி வந்து அதே -2, -2 எடுத்துட்டு எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் x1, y1 ஒரு கோஆர்டினேட் வேணும், x2, y2னா அனதர் கோஆர்டினேட் வேணும். இது ரெண்டும் தெரிஞ்சாதான் என்னால் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரெண்டு கோஆர்டினேட்குள்ள தூரத்தை சொல்ல போகுது. ஸோ எப்படி பண்ண போறோம்னா, x2 எடுத்து x1 கூட மைனஸ் பண்ணணும். ஸோ x2 - x1 பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். அதே மாதிரி y2 - y1 பண்ணிட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ், ரெண்டு கோஆர்டினேட்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ நம்மளோட சம்ல x1 இது, y1 இது, x2 இது, y2 இது. ஸோ நான் இப்போ வந்து x2 எடுத்து x1 கூட நான் மைனஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ எனக்கு -2 -3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி y2 - y1 பண்ண போறோம். -2 -2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க, சில டைம் இந்த இடத்துல மைனஸ் பிளஸ்ஸா மாறும் based on the given coordinate. ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக என்ன வரும்? -5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும்னா 35 + 6 41 வரும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 தான் நம்மளோட டிஸ்டன்ஸ். எந்த கோஆர்டினேட்க்கு? இந்த ரெண்டு கோஆர்டினேட்க்கு. இப்போ இன்னொரு கான்செப்ட் நம்ம போகலாம். கொடுக்க போகிற கான்செப்ட் வந்து சில கோஆர்டினேட்ஸ்க்கு மட்டும் நம்மளால டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட் இந்த இடத்துல இருக்கு. நான் சில பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன பாயிண்ட்னா, நான் வந்து -3,0ன்னு ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். -2, +3,0வை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். -2,0வை பின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமையே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து ஹரிசாண்டல் லைன்ல இருக்க ரெண்டு கோஆர்டினேட். ஸோ இதுல எக்ஸ் கோஆர்டினேட் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ 3 இருக்கு, அப்புறம் -2 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? அதாவது 3 + 2 5ன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலால போட்டு பாருங்க, 5 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். புரிஞ்சதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ல ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு பாயிண்ட் தரேன் பாருங்க, வெர்டிக்கல் லைன்ல. ஸோ இப்போ இங்கே வந்து 4,0,4 இது வந்து ஒய் ஆக்சில் இருக்க ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 0, -3. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு கேட்டாங்கன்னா 4 மைனஸ் போட்டு -3 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நீங்க போட்டு பாருங்க, இந்த ரெண்டு கோஆர்டினேட்க்கும் உங்களுக்கு 7 யூனிட்ஸ் வந்து டிஸ்டன்ஸா வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி சில டைம் நீங்க குயிக்கா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ல ரெண்டு கோஆர்டினேட் இருந்தால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட லைன் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலி வெர்டிக்கலா இல்லாம இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு கோஆர்டினேட்க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின் 4 என்ன கேட்டிருக்காங்கன்னா, இசட் வந்து 5, -6 நம்ம வந்து பிளாட் பண்ணோம் கார்ட்டீசியன் பிளேன்ல. அப்புறம் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணோம். IZN அப்படின்னு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு டைட்டில் கொடுக்கணும். அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இசட் கொடுத்துட்டாங்க, IN வந்து நமக்கு தெரியாது. இதை நம்ம எந்த இடத்துல பிளாட் பண்ணா நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட லென்த்தும் 3 சைடுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நமக்கு 90 டிகிரி இருக்க ஒரு ட்ரையாங்கிள் பேர் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ எனக்கு இசட் வந்து 5, -6. ஸோ அது எங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, இந்த இடத்துல இசட் இருக்கும், 5, -6. அடுத்தது நான் வந்து சூஸ் பண்ண போறேன் ஐன்னு ஒரு பாயிண்ட்டையும்,
என்னன்னு ஒரு பாயிண்ட்டையும். ஸோ நான் ஐங்கிற பாயிண்ட்டை எங்கே சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2,-6 இந்த இடத்துல நான் ஐங்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்கிற பாயிண்ட்டை நான் எங்கே சூஸ் பண்ணுறேன்னா 5,-2 ஸோ இந்த இடத்துல என்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது இந்த இடத்துல. கரெக்டாக இப்போ நான் வந்து கோஆர்டினேட்ஸை எழுதிடுறேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இசட் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 5,-6. ஐ வந்து என்னோட கோஆர்டினேட் வந்து 5,-6. அது 5,6 இல்லை 2,-6 ஐ கோஆர்டினேட்டு. அடுத்து என் கோஆர்டினேட் வந்து 5,-2. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்ச கோஆர்டினேட். இப்போ நான் வந்து எல்லா சைடும் லென்த் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஐஇசட்டோட லென்த் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஐஇசட்டோட லென்த் பாருங்க, ஐ வந்து எந்த இடத்துல இருந்தது 2,-6 இருக்கு. இந்த இசட்ல வந்து நமக்கு 5,-2 இருக்கு. ஸோ இப்போ சாரி 5,-6 இருக்கு. இப்போ இதோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்கு போனதவே சொன்னேன்ல, ஹரிசாண்டல் லைன்ல சேம் பாயிண்ட் ஒய் கோஆர்டினேட்ல இருந்தா இந்த பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட்ல என்ன நம்பர் இருக்கோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ 5 - 2 என்ன கிடைக்கும், 3 யூனிட்ஸ்னு கிடைக்கும். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார் ஐசெட். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மெத்தட் புரியலன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலால போட்டுக்கோங்க, சிம்பிள். நெக்ஸ்ட் நம்ம எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம்னா NZ இந்த பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்க போறோம் டிஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து Z வந்து 5,-6, N வந்து 5,-2ல இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் லைன் சேஞ்ச் ஆகுது. அப்ப ஹரிசாண்டல் லைன்ல இருக்க அந்த எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகாது. -6 -2 சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப நீங்க -2 -6 அப்படி போட்டா நமக்கு ஆட் பண்ணா 4 கிடைக்கும். அப்ப 4 யூனிட்ஸ் தான் இந்த லைனுக்கான டிஸ்டன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் ஐஇசட், இந்த ஐஎன்கிற லைன் வந்து நமக்கு ஹரிசாண்டலாவும் கிடையாது வெர்டிகலாவும் கிடையாது. அப்ப கண்டிப்பா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னோட கோஆர்டினேட்டையும் ஐயோட கோஆர்டினேட்டையும் நான் மைனஸ் பண்ண போறேன். ஸோ இப்போ x2 வந்து 5, x1 வந்து 2 மைனஸ் பண்ணா எனக்கு 3 வரும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அடுத்தது y2 வந்து -2, y1 வந்து -6. ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்றப்ப 4 வருமா, 4 ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும். ஸோ இதுல இருந்து ஐஎனோட டிஸ்டன்ஸ் வந்து 5 வரும். ஸோ அவங்க கேட்ட ரைட் ஆங்கிளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம், 3 சைடோட லென்த்தும் சொல்லியாச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. சம்டைம்ஸ் இதை ரைட் ஆங்கிள்னு நம்ம டயக்ராமா சொல்லியிருக்கோம்ல, இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாவும் ரைட் ஆங்கிள் சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா என்னோட 2 சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா என்னோட தேர்ட் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னா இன்னுமே ஃபுல் மார்க் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் 5 என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் வுட் அ சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட் பி லைக் இஃப் வி டு நாட் ஹாவ் அ நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ஒரு கோஆர்டினேட்ல நெகட்டிவ் நம்பரே இல்லைன்னா என்ன ஆகும், அப்புறம் 2D பிளேன்ல இருக்க எல்லா பாயிண்ட்டையும் அந்த இடத்துலயே லொக்கேட் பண்ண முடியுமா, இதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் இப்படி இருக்கும். இப்போ நெகட்டிவ் பாயிண்டே இல்லைன்னா நம்மளோட இந்த நெகட்டிவ் சைடு வராது, இந்த ஒய் ஆக்சிஸ்ல இருக்க நெகட்டிவ் சைடு வராது. அப்போ நமக்கு எந்த குவாட்ரண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் இருக்கும் பாசிட்டிவ் சைட்ஸ் வச்சு. அடுத்தது why would you like the system allows to plot all the 2D points? ஆன்சர் வந்து நோ. ரீசன் என்னன்னா நம்மளால பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதுல பிளாட் பண்ண முடியும், நெகட்டிவ் பாயிண்ட்ஸை பிளாட் பண்ண முடியாது, எல்லா பாயிண்ட்டும் இதுல கவர் ஆகாது. ஸோ இதான் அதுக்கான ரீசன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 6 அட்வான்ஸ் சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா MAG அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குமா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதை வந்து நம்ம டயக்ராமா பிளாட் பண்ணாம ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி செக் பண்ண போறோம். ஸோ அதை எப்படி மெத்தடு, அந்த மெத்தடை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் MAG இந்த லைன்ல இப்படி இருக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு இன்கேஸ் வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்முக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து ஏக்கும் ஜிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அடுத்தது எம்க்கும் ஜிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க பாருங்க, எம்க்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஏக்கும் ஜிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அப்புறம் எம்க்கும் ஜிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்னா எம்ஏவோட டிஸ்டன்ஸையும் ஏஜியோட டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணா நமக்கு எம்ஜிங்கிற டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அதாவது எம்ஏ ஏஜி தனித்தனி டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணா டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகே, ஸோ இப்போ எம்ஏவோட டிஸ்டன்ஸ் நம்ம நார்மலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலால வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஸோ எம் வந்து -3, -4, ஏ வந்து 0, 0. நான் டைரக்டா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னால டைரக்டா போடுறேன். -3யும் 0வையும் நீங்க மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ அப்போ -3 ஹோல் ஸ்கொயர் வரும். அடுத்து -4யும் 0வையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணா -4 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 கிடைக்கும்.
ஸோ இதுலேருந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும். ஸோ 5 தான் நம்மளோட எம்ஏவோட டிஸ்டன்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம ஏஜி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ வந்து 0,0, ஜி வந்து 6,8. ஸோ மைனஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. -6 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் 0 கூட இதை 8 மைனஸ் பண்ணால் -8 ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த x1 x2 எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறதுனால நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறுறதுனால. ஓகே, ஸோ 36 வரும், அப்புறம் 64 வரும். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 100 வரும். 100க்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து 10. ஸோ இப்போ ஃபைனலாக எம்ஜியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எம் வந்து -3, -4, ஜி வந்து 6,8. ஸோ இதுதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம -3யை எடுத்து -6 கூட மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -3 -6 வந்து நமக்கு -9 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி -4 எடுத்து -8 கூட பண்ண போகிறோம். ஸோ அப்போ -4 -8 வந்து நமக்கு -12 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 81 + 144. ஸோ 81 + 144ஓட ஆன்சர் வந்து 225. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வந்து 50. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கண்டிஷன் ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு அது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கு. சப்போஸ் இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகலைன்னா நமக்கு இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை. ஓகே, ஸோ 5 + 10 = என்ன வந்துருச்சு? எம்ஜி வந்துருச்சு. இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கு. ஸோ இப்போ 3 பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் அதை நம்ம கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதோட இந்த சம் முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். கொஷின் நம்பர் 7 வந்து கொஷின் 6ல என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுமோ அதே தான். பாயிண்ட்ஸ் மட்டும் 3 பாயிண்ட் மாற்றிருப்பாங்க. இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குமா இருக்காதா, அதான் கொஷின். ஸோ உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இப்போ இன்கேஸ் இந்த 3 பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெயிட்ல இருந்தா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நோன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனல் வச்சிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா வீக் எண்டில் சில அடிஷ்னல் கொஷின் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு புது புக்கு, உங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் சோர்சஸ் கிடைக்காதுல, அதுக்காக ப்ராக்டிஸ்க்காக நிறைய சம்ஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8. இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 8 என்ன கேட்டிருக்காங்கன்னா, using origin as a one vertex, plot the vertices of a right angle isosceles triangle. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆர்ஜினை ஒரு வெர்டிசஸாக வச்சுக்கணும், ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் மட்டும் பத்தாது, அதில் அட்லீஸ்ட் 2 சைடாவது ஈக்குவலாக இருக்கணும் மாதிரி ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிளாகவும் இருக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆன்சர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம 0,0ல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிளாகவும் வேணும். ஸோ அதுக்காக நான் எங்கே இன்னொரு பாயிண்ட் வைக்க போகிறேன்னா, ஒரு பாயிண்ட் வந்து 0,4 இந்த கோஆர்டினேட்லையும், இன்னொரு பாயிண்ட் வந்து 4,0. ஸோ இந்த இடத்துலையும் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவும் இருக்கும். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க 0லேருந்து 4 யூனிட்ஸ் போயிருக்கா. அப்போ இந்த சைடில் இருக்க டிஸ்டன்ஸும் இந்த லென்த்தோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 2 சைடு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான டயக்ராம் இதுதான். இந்த கோஆர்டினேட்ஸை ஜஸ்ட் நீங்கள் எடுத்து எழுதினா போதும். ஸோ என்னென்ன கோஆர்டினேட், 0,0 ஒரு கோஆர்டினேட்டு, 0,4 ஒரு கோஆர்டினேட், அப்புறம் 4,0. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணணும். அதில் ஒரு வெர்டெக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கணும், ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். ஆர்ஜின் அப்படியே தான் இருக்கணும், ஆனால் ஒரு வெர்டெக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்லேயே, ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கணும். ஸோ அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு வெர்டெக்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்லையும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லையும் இருக்க மாதிரி மார்க் பண்ணுறேன் பாருங்க. -4, -3 இது வந்து எந்த குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, அடுத்தது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்க மாதிரி மார்க் பண்ண போகிறோம். 4, -3. ஸோ இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நான் இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன், இந்த 2 லைனை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்போ இது எது கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கணும்? ஸோ இந்த ஆர்ஜின் கூட நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணால் எனக்கு ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் கிடைக்கும் நான் சொல்லணும்ல. அப்போ இந்த சைடோட டிஸ்டன்ஸும் இந்த சைடோட டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். பட் இந்த இடத்துல அவங்க ரைட் ஆங்கிள்னு சொல்லலை, ஐசோஸ்லெஸ் மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ ஒரு கோஆர்டினேட் வந்து 0,0 அது ஃபிக்ஸ்டு. தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்க மாதிரி பாயிண்ட் வந்து -4, -3. ஓகே, தேர்ட் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்க மாதிரி பாயிண்ட் வந்து 4, -3. ஸோ இதோட 8th சம் முடிஞ்சது.
இந்த வீடியோல நம்ம எண்ட் சாப்டர் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் 1ல இருந்து கொஸ்டின் 8 வரை பார்த்தோம். வி ஹேட் அ நெக்ஸ்ட் வீடியோ. அந்த வீடியோல நம்ம ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதில் மிட் பாயிண்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ நான் எவ்வளோ தூரம் ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ பண்ணியிருக்கேன். நான் லைவாக ரெக்கார்ட் பண்ணல, நிறைய எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸு அண்டு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோல அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் பெட்டர் எஃபெக்டிவ் வீடியோஸ் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.